வாங்க என்னோட கம்ஃபர்டிங் லஞ்சான பண்ணைக்கீரை கூட்டும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட உருளைக்கிழங்கு வறுவலோ சேப்பக்கிழங்கு வறுவலோ இல்லை கருணக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது கீரை கூட்டுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு கழுவிட்டு வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரஃபாக சாப் பண்ண ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, 6 பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பண்ணைக்கீரையை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 250 ml தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் 2 கையளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு மைய அரைச்சி அதை ஆட் பண்ணிடுங்க. வெந்த கீரையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து டாப் பண்ணிடுங்க. தாளிப்பு வடகம் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான பண்ணைக்கீரை ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பாதியாக கட் பண்ண உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதோட தோலை உரிச்சிருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் ரொம்ப இருந்தால் டேஸ்ட்டே கம்மியாயிடும். எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே கேஸ்ட் அயர்ன் கடாயில் ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு. ஃபைனலாக உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், கீரை சாதம், மோர் குழம்பு சாதம் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டிங் மீல். உங்களுக்கு எது கம்ஃபர்டிங் மீல்னும் கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.